கரை சேர்ந்திடுவேன் என் கர்த்தராலே. கரை சேர்ந்திடுவேன் என் கர்த்தராலே. பாதி வழியில் அப்பா உங்களை விடவே மாட்டார், விடவே மாட்டார். அல்லேலூயா. கைவிடவே மாட்டார். இயேசு கிறிஸ்து நான் காலையில் சொன்னபடி திருப்தியாக்கி கூடைகள்லாம் நிரப்பினதுக்கப்புறம் ஜீசஸ் சொல்கிறார், சீஷர்களை துரிதப்படுத்தினார். எதுக்கு எழுங்க, சீக்கிரம் 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 அந்த கரைக்கு போங்க, அந்த கரைக்கு போங்க அப்படின்னு சொன்னார். சீஷர்களும் ஜீசஸ் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா படகுல ஏறி கரைக்கு போகிறாங்க. அப்படி அவங்க படகுல ஏறி தண்டு வலித்து போகிறாங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அது ஒன்றும் மோட்டார் கப்பல் கிடையாது, ஆன் பண்ணி விட்டு சும்மா ஜல்லுன்னு உட்காந்துருக்கு. அல்லேலூயா. தண்டு வலிக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு கீழ்படிறது ஈஸி கிடையாது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் அதில். ஒபீடியன்ஸ் இஸ் நாட் அ கம்ஃபர்டபுள் ஜோன், தேர் இஸ் பி டிஸ்கம்ஃபர்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் சில சுகத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும், சில இன்பங்களை இழக்க வேண்டியதாக இருக்கும், சில மனிதர்களை கூட இழக்க வேண்டியதாக இருக்கும், சில உறவுகளை கூட இழக்க வேண்டியதாக இருக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால. ஆனால் அவங்க தண்டு வலித்து போயிட்டே இருக்காங்க. தண்டு வலித்து போகும்பொழுது என்ன வசனம் சொல்லுகிறது? பெருங்காற்று வீசுது, கடல் கொந்தளிக்குது. வசனம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? நான் அதை இமேஜின் பண்ணி பார்த்தேன். இப்போ அங்கே தான் அந்த கடலில் நடுவில், இப்போ நம்ம அந்த சர்ச்சுடைய லாஸ்ட்டில் அவங்க இப்படி தண்டு வலிச்சுட்டு போயிட்டுருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. இங்கே இயேசு கரையில் இருக்கிறார். எங்கே இருக்கார்? கரையில் இருக்கார். இப்போ கரையிலேருந்து இயேசு பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னா, இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஈஸியாக தண்டு வலிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அங்கே போய் அவர்கள் தண்டு வலிக்க கஷ்டப்படுறாங்கன்னு இயேசு கண்ட உடனே இயேசு கடல் மேல் நடக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். உங்களை கஷ்டப்படுத்திட்டு வேடிக்கை பார்க்குற கர்த்தரை எல்லாம் நீங்கள் ஆராதிக்கிறீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்காக கடல் மேலே கூட நடந்து வருவார், உங்களுக்காக வருவார். அதை அவங்க தண்டு வலிக்கிறத பார்த்த உடனே நீங்கள் நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, கர்த்தர் சொல்லி தானே நான் செஞ்சேன், ஆனால் ஏன் காற்று அடிச்சிச்சு, ஏன் புயல் வந்துச்சு? நீங்கள் மட்டும் புயல் வராமல் இருந்தால், காற்று அடிக்காமல் இருந்தால், கடல் கொந்தளிக்காமல் இருந்தால், உங்கள் கூட தரையில் நடக்கிற இயேசுவால் கடல் மேலே நடக்க முடியும்னு உங்களுக்கு தெரியாமல் போயிருமே. நான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் கர்த்தருடைய ஒவ்வொரு டைமென்ஷன் பவரையோ இல்லை டைமென்ஷன் கேரக்டரையோ நமக்கு வெளிப்படுத்தும். அது வரைக்கும் பேதுருக்கு தெரியாது, சீஷர்களுக்கு தெரியாது, தரையில் மேல் நடக்கிற இவருக்கு தண்ணீரின் மேலும் நடக்க முடியும் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. கொந்தளிப்பு வருதா? கர்த்தர் எதையோ ஒன்றை இதுவரையும் நீங்க அனுபவிக்காத ஒரு அற்புதத்தை உங்களுக்காக செய்ய போறாரு 2026ல. இதுவரையிலும் நீங்க கேட்டிராத அற்புதத்தை. அல்லேலூயா. சிஸ்டர், இதுவரைக்கும் இப்படி நான் கேட்டதே இல்லை. அப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தர் சொன்னாரா, படகுல ஏறுங்க, தண்டை கையில பிடிங்க, புயல் காற்று அடிக்குதா, இப்ப எப்படி கர்த்தர் என்னை காப்பாற்ற வரப்போகிறா என்ற ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு உண்டாகட்டும். அல்லேலூயா. யாரும் கண்டிராத ஒரு கர்த்தருடைய பவர், மகிமை மேனிஃபெஸ்ட் ஆனது எப்ப தெரியுமா? காற்றும் கடலும் வந்ததாலே. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்ப இதுக்கப்புறம் காற்று கடலை பார்த்த உடனே அதே மாதிரி, இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் அதே மாதிரி போங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது, வாங்க ஏசப்பான்னு சொல்லணும். எப்படி வர போறீங்க, எப்படி இதை செய்ய போறீங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு வரும்போது கர்த்தர் உங்களுக்காக கடல் மேலே கூட நடந்து வருவார். இதில் என்ன அழகு தெரியுமா? இந்த சம்பவத்தின் அழகு என்ன தெரியுமா? என்னால் மட்டும் இல்லை, உன்னாலையும் கடல் மேலே நடக்க முடியும். ப்ராப்ளம்ஸ் நம்பர் 1 ரிவீல் பண்ணும் கர்த்தருடைய பவரை இல்லை கர்த்தருடைய கேரக்டரை. பிரச்சனைகள் தேவனுடைய குணாதிசயத்தையோ அல்லது தேவனுடைய வல்லமையோ வெளியே கொண்டு வரும். அல்லேலூயா. அது மட்டும் நடக்காது, உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கே தெரியாத ஒரு பவரை கர்த்தர் அது வழியாக வெளியே கொண்டு வரும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பவுலே நினச்சிருக்க மாட்டார் நம்ம கடல் மேல் நடப்போன்னு. கர்த்தர் அதை செய்தார். கர்த்தர் அதை செய்தார். இந்த வருஷம் உங்களுக்கும் மகிமை வெளியரங்கமாகும், உங்க வழியாவும் மகிமை வெளியரங்கமாகும். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க, புரிஞ்சுட்டு ஆமேன்னு சொல்லுங்க, புரியலாம் வேண்டாம். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், உங்க வழியாவும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா.
அவர்களுக்கும் கர்த்தர் கடல் மேல் நடப்பார் என்பதை வெளிப்படுத்தினார். பேதுருவே, நீ என் மேல் கண் வைத்து என்னை பார்த்து நடந்தால் நீயும் என்னை போல நடக்கலாம். அல்லேலூயா. இந்த பாட்டை நான் பாடுறதுக்கு முன்னாடி அற்புதங்கள், அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறதெல்லாம் நம்ம சேனல், நமக்கு கர்த்தர் அந்த மகிமை என்ன பண்ணப்படுத்தார், வெளிப்படுத்த போகிறார். ஆனால் இதை விட ஒரு அழகான விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம வழியாக கர்த்தர் அந்த மகிமையை மாம்சமானவர்கள் பார்க்க வெளிப்படுத்துறது. என்மே மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமா, என்மே மகிமை இறங்கணுமே. ஒரு சம்பவம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனால் லூக்கா 8 நீங்கள் அது ஒரு பெரிய சாப்டர், லாங் சாப்டர். அங்கே வந்து எவ்வீரு என்கிற ஜெப ஒரு தலைவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளை வியாதியாக இருக்கிறதுக்காக ஜெபிக்கிறான், வேண்டிக் கொள்ளுகிறான். ஏசு என்ன சொல்கிறாரு, நான் கூடவே வரேன்றார். கரெக்டாக இல்லைங்களா? அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு மிராக்களையும் படிக்கும்போது அதை இமேஜின் பண்ணி பார்க்கணும், அதை கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்படி வழியில் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா வந்து வஸ்திரத்தை தொடுறாங்க, அவங்களுக்கு சுகம் கிடைக்குது. இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னா, கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்கு. யோசிச்சு பாருங்களேன், என் பக்கத்தில் அந்த எவ்வீரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு என்னென்னா அர்ஜென்ட், கரெக்டாக இல்லையா? ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். ஏன்னா என் பிள்ளை நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், இந்த ஹார்ட் அட்டாக் வந்தால் மருத்துவர்கள் சொல்லுவாங்க, ஹார்ட் அட்டாக் வந்த 48 மணி நேரம், ஃபஸ்ட்டு 48 மணி நேரம் வந்து டேஞ்சர் ஜோன், வெரி டேஞ்சர் ஜோன். இந்த 48 மணி நேரம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா மறுபடியும் ஒரு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது, மரணம் கூட நேரிட இந்த 48 மணி நேரத்தில் வாய்ப்பு இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் வந்து இந்த 48 மணி நேரத்தை ரொம்ப டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம ஐசியூவில் வச்சு என்ன பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த பிள்ளைக்கு இயேசு தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் அவளுக்கு என்னதான் டேஞ்சர், ஆபத்து. அப்போ இவருக்கு வந்து இயேசு சீக்கிரம் வரணும், ஆனால் இவ வந்து குறுக்கில் வந்து அற்புதத்தை பெற்று கொண்டிருக்கு. இதில் என்ன பியூட்டினா, அவள் வந்து தொட்டுட்டா வல்லமை புறப்பட்டது. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, யார் என்ன தொட்டது, யார் என்ன, உடனே வந்து நான் தான் தொட்டேன் அப்படின்னு வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவள் கொஞ்சம் டிலே பண்ணியிருப்பாள். அல்லேலூயா. பயந்துருப்பா, ஒளிஞ்சிருப்பா. இந்த தாமதங்கள் எவ்வீருடைய மனசு எப்படி அங்கலாய்த்துட்ருக்கும், அந்த பதட்டம் கூடியிருக்கும். டைம் ஆச்சு, என் பிள்ளைக்கு என்ன ஆகும். இந்த கான்வர்சேஷன் முடியறதுக்குள்ளே, இவங்க போகிறதுக்குள்ளே அங்கேருந்து செய்தி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? நீர் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவரை விட்டுருங்க, ஜபத்தை விட்டுரு, ஆலயத்துக்கு போகிறத விட்டுரு, விசுவாசத்தை விட்டுரு, நம்பிக்கையை விட்டுரு, நீ வருத்தப்படுத்த வேண்டாம், விட்டுரு அவரை, ஏன்னா உன் பிள்ளை செத்து போயிட்டா. அல்லேலூயா. இந்த செய்தி கேட்ட உடனே அவன் மனம் தளர்ந்தது. அல்லேலூயா. தளர்ந்துச்சு. ஏன்னா ஒரு நம்பிக்கை, இவர் வந்து நம்ம பிள்ளை சுகமாக்கிடுவார், நம்ம பிள்ளை எழுந்துரும், விசுவாசத்தோடு. நான் சொன்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களுக்கு ஏமாற்றம் ரொம்ப வலிக்கும். ஏசு கூட வரேன்னு சொன்னோன்னே எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போயிருப்பார், தளர்ந்துட்டார். உடனே அங்கே இயேசு அவரை பார்த்து சொன்ன ஒரு வசனம் தான், வாசிக்கலாமா? 50வது வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஃபெய்த், அல்லேலூயா, ஃபெய்த், விசுவாசத்தை மட்டும் பிடிச்சிக்கோ. ஏன்னா இவங்களுக்கு எவ்வீருக்கும் சரி, எவ்வீரு கூட இருந்த ஆட்களுக்கும் சரி, மற்ற எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, இயேசு சுகமாக்க வல்லவர் தான் தெரியும். இயேசு உயிர்த்தெழ செய்ய வல்லவர்ன்ற அந்த இயேசுவின் பரிமாணத்தை இவர்கள் பார்த்ததில்லை. அல்லேலூயா. தெரிஞ்சிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? செத்துட்டா பரவாயில்ல, வாங்க, உங்களால் உயிரோடு எழுப்ப முடியும் அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் ஜபத்தை நிறுத்துங்கன்னு எப்போ பிசாசு சொல்கிறானோ அப்போ தான் நீங்கள் தீவிரமாக ஜெபிக்கணும். ஜெபிக்க முடியலன்னு உங்கள் உள்ளம் சொல்லுது பாருங்க, அதுக்கிட்ட சொல்லுங்கள். நான் சொல்லுவேன், உங்கள் மனசு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, வசனம் சொல்கிறதான் கேட்கணும். அது சொல்லும் 1008, இன்றைக்கி சொல்லும் இந்த அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லும். 10 நாள் கழித்து சொல்லும் இவெல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லும். எது? நம்ம மனசு தான் சொல்லுதா இல்லையா? சொன்னோமா இல்லையா? நம்ம மனசுன்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு அக்கா கொடுத்தா நல்ல அக்கா, கொடுக்கலனா கெட்ட அக்கா. அதனால அது சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. அது பாட்டுக்கு ஏதாவது சொல்லும், என்கிட்ட கூட ஏதாவது சொல்லும் அது பாட்டுக்கு. நான் சொல்லு, நீ கொஞ்சம் அமைதியார், வசனம் என்ன சொல்லுதோ அதை நீ கேளு, அதுக்கு தான் உன்னி. அல்லேலூயா.
சொல்லுங்கள் உங்கள் மனசுக்கிட்ட. என்ன சொல்லணும்? உனக்கு தெரியாது இன்னும். இயேசு சுகமளிக்கிறான்னு தானே உனக்கு தெரியும். இயேசுவால் உயிரடைய செய்ய முடியும் அப்படின்றத கர்த்தர் அன்னைக்கு தான் என்ன பண்ணுறார்? ரிவீல் பண்ணுறார். அன்னைக்கு வெளியரங்கமாக, அதாவது நான் இதை பிரசங்கிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறதுன்னா, உங்களுக்கு எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியாது. உங்கள் வயசு கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து. 10. இந்த பிள்ளை 10 பிள்ளை, அவன் 10 வயசு எவ்வளோ பெருமையாக சொல்கிறான் பாரு. நீங்கள் அதை விட அதிகமான வயசு தான் இருக்கீங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் உங்கள் வயசை. சொல்லிட்டீங்களா? இந்த வயசு வரையும் நீங்கள் அனுபவித்திராத ஒரு தேவ மகிமையை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கர்த்தருடைய மகிமையை, அற்புதத்தை பார்த்துருப்பீங்க, விடுதலையை பார்த்துருப்பீங்க, சுகத்தை பார்த்துருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கூட்டம் முடிஞ்சு நாங்களும் கிளம்புறோம். பட் பிஃபோர் கோயிங் ஐ வாண்ட் டு சேலஞ்ச் திஸ் சர்ச். ப்ராஃபஸை என்ன ப்ராஃபஸினா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு டைமென்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பார்த்திராத ஒரு பவர், பார்த்திராத, கேட்டிராத, உணர்ந்திராத ஒரு மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகும். நீங்கள் எதை பிடித்துக்கொள்ளணும்? விசுவாசத்தை மட்டும் பிடிச்சுக்கோங்க. விட்டுருன்னு சொல்லுவாங்க கூட நின்று, விட்டுரு ஜெபம், இவ்வளோ ஜெபிச்சே உனக்கு என்ன கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லை நான் விட மாட்டேன். கர்த்தர் சொல்கிறாரு, அவன் சொல்கிறத கேட்டு விட்டுறாத. நீ உன்னிடத்தில் விசுவாசமும் என்னிடத்தில் வல்லமையும் இருந்தால் செத்து போனா கூட உயிரோடு எழுப்ப அப்பாவால் முடியும். எது உங்கள் வாழ்க்கையில் செத்து போயிருந்தாலும் இன்றைக்கு இயேசுவினுடைய வல்லமை உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தை மட்டும் பிடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மாற வாய்ப்பில்லை, இதுக்கப்புறம் சேர வாய்ப்பில்லை, இதுக்கப்புறம் எழும்ப வாய்ப்பில்லை, இதுக்கப்புறம் சுகமாக வாய்ப்பில்லை. விட்டுடு. உங்கள் மனசே சொன்னால் கூட உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்க, இல்லை என் கர்த்தர் வல்லமை உள்ளவர், என் கர்த்தர் வல்லமை. மனசே, இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு இயேசுவை 2026 நீ பார்க்க போகிற. இதுவரைக்கும் நீ கேட்காத அற்புதத்தை 2026 நீ அனுபவிக்க போக. உங்க மனசு கிட்ட சொல்லுங்க, உனக்கு இயேசு சுகமாக்குறாருன்னு தெரியும். என் அப்பாவால் உயிருக்கோட எழுப்பவும் முடியும் என்பதை இந்த வருஷம் நீ பார்க்க போகிற. உங்க மனசிடத்துல சொல்லுங்க, உங்க பக்கத்தில் நிற்கிறவங்க கிட்ட சொல்லுங்க, உங்களை விரல் நீட்டுகிறவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர் செய்வார். 2026 உங்களுக்கு ஒரு வேகத்தை தருவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அன்யூஷுவல் மிரக்கில், அன்எக்ஸ்பெக்டட் மிரக்கில், நீங்க கண்ணால பார்த்திராத ஒரு அற்புதத்தை. ஹல்லேலூயா, ஆமென். அந்த மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கம் ஆகிறதுக்காக தான் கர்த்தர் சில தாமதங்களை அனுமதித்தார். ஏன் தாமதிச்சிங்க? அவங்களுக்கெல்லாம் நடக்குதே. என் கண் பார்க்க அவ சுகமாறாளே, ஆனால் என் பிள்ளை செத்து போனாலே. என் கண் பார்க்க அவங்க முன்னேறி போகிறாங்களே, நான் இப்படியே இருக்கேனே. என் கண் பார்க்க அவர்களெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்? உங்களுக்கு கேள்வி இருக்கு. தாமதங்களை குறித்த கலக்கம் உங்களுக்கு இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, எவ்வளோ டிலே ஆகுதோ அவ்வளோ க்ளோரி வெளிப்பட போகுது. உங்கள் தாமதங்களுக்கு பலத்த மகிமை. அவளுக்கு சுகம் மட்டும்தான், ஆனால் உன் பிள்ளைக்கு ஜீவனையே கர்த்தர் கொடுக்க போகிறார். மேலானதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. கர்த்தர் இதை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கணும். இதை மட்டும் நான் சொல்லாமல் போயிட்டேன்னா, ஏன்னா மகிமை என்பது ஒரு பெரிய டாபிக் தான், ஆனால் இதை சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா இதை நம்ம சொல்லாமல் போயிட்டோன்னா ஒரு பெரிய ட்ராபேக் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இந்த மகிமையை குறித்து. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும் பொழுது, தேங்க்யூ ஜீசஸ், 34ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும் பொழுது அங்கே நம்ம வாசிக்கிறோம், மோசே கர்த்தர் என்ன பண்ண சொல்கிறாருன்னா, மலைக்கு மேலே ஏறி வா. ஏறி வா அப்படின்னு சொன்ன அவர், ஏறி வா அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருந்தார்னா, அவரும் என்ன பண்ணுறாரு? ஏறி போகிறார். அப்படி தானே வசனம் இருக்கா? அந்த வார்த்தை எத்தனை பேர் வாசிக்க போகிறீங்க? எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 2ஆம் வசனத்தை, விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி நான் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அல்லேலூயா. நீ வந்து நில் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். நீங்கள் அந்த அதிகாரம் முழுதும் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நிற்கிறார். அவர் கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறார். பார்த்து விட்டு அவர் கீழே இறங்கி வராரு. அவருடைய முகம் பிரகாசிக்குது. ஏன்னா க்ளோரி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நான் சொல்லட்டுமா? நீங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் அதுவாகவே மாறுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒரு அசிங்கமான ஒரு படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு நாள் நம்ம அந்த அசிங்கத்தை செய்வோம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது?
அதனால தான் இந்த சரீரத்துக்கு கண் விளக்கு. மலை மேலே தேவனையும் மோசேயும் தவிர வேறு யாருமே இல்லை. கர்த்தருக்கு அடுத்த வருஷத்தை சொல்கிறார், வேறு யாரும் வரக்கூடாது, நீயும் நானும் தான், நானும் நீயும் தான். இந்த வருஷம் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. கூட்டமாக ஜெபிக்கிறது நல்ல விஷயம், கம்யூனிட்டி ப்ரேயர் இஸ் வெரி குட். ஆனால் கோ மீட் காட் பர்சனலி. போய் அவரை தனியாக சந்திங்க. தனியாக போய் மோசே மாதிரி, அப்பா நான் எதையும் கேட்க வரல. நான் எப்படி நினைப்பேன்னா, சில பேர்லாம் ஜப அறைக்கு வந்தாலே ஆண்டருக்கே என்ன எடுத்துகிட்டு வந்தானோ தெரியலையே, இப்போ என்ன சண்டையை கட்டிட்டு வந்தாலும் தெரியலையே, இப்போ யாரை பற்றி குறை சொல்ல போகிறாலும் தெரியலையே அப்படின்னு ஆண்டருக்கு இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ப்ராஃபிட் ஃபோன் பண்ணி பேசும்போது சொன்னார் ஒரு வார்த்தை. அவர் நிறைய தீர்க்க தரிசனங்களை சொன்னார் எனக்கும் என் கணவருக்கும். ஆனால் என் கண்களில் தண்ணீர் வர வைத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காருன்னு சொன்னார். உங்கள் அருகில் இருக்க ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குன்னு சொன்னார். உங்ககிட்ட ஆண்டவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காரு அப்படின்னாரு. எனக்கு அது எப்படி எடுத்துக்கிறதே தெரியல. நான் அழுதேன். எனக்கு அது போதும். நம்ம ஆண்டவர் பக்கத்தில் போனாலே எதை தூக்கிட்டு வந்தோம், எந்த பிரச்சனையை தூக்கிட்டு வந்தோன்னு இருக்கக்கூடாது. ஐ வாண்ட் ஹிம். சிலர் பணத்தை கேட்பாங்க, கர்த்தர் பணம் கொடுத்துருவார். சிலர் கர்த்தர் மேன்மைகளை கேட்பாங்க, கர்த்தர் மேன்மையை கொடுத்துருவார். ஆனால் அவரை கேட்கிறவர்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு நீங்கள் வேணும்ப்பா. ஹல்லேலூயா. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே. இந்த பாட்டு எழுதணும்னு எழுதின பாட்டு இல்லை. இதுதான் இட்ஸ் a cry of our heart. இப்போ கூட பிரின்சி உனக்கு எது வேணும்? ஊழியமா கர்த்தரானா கர்த்தர் தான் வேணும்னுவேன். எது உனக்கு தேவை? ஐ வில் நெவர் ட்ரேட் எனிதிங் ஃபார் காட். இந்த உலகத்தில் எதற்காகவும் நான் கர்த்தரை விடுவதில்லை. எது வேணாலும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. மைக் எடுத்துக்கோங்க, மேடை எடுத்துக்கோங்க, ஊழியத்தை எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் எடுங்க. ஆனால் இயேசு மட்டும் என் கூட இருக்கணும். அவர் தான் எனக்கு வேணும். மோசேவும் தேவனும், மோசையும் தேவனும். இப்போ மோசே எதை தான் பார்த்துட்டு இருந்தாருன்னா மகிமையே பார்க்குறாரு. பார்க்க என்ன நடக்குதுன்னா அந்த மகிமை இவருடைய முகத்துக்குள்ளே வந்துருச்சு. ஹல்லேலூயா. இப்போ மகிமை காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ப்ரெசன்ஸ் கேரியரை பற்றி பார்த்தீங்க. செகண்ட் சர்வீஸில் கிங்டம் கேரியர், எப்படி நீங்கள் ராஜ்யத்தை சுமக்கிறவர்களாக இருக்கணும்னு பார்த்தோம். கடைசி கூட்டத்தில் மகிமை க்ளோரி கேரியராக நீங்கள் மாறணும். அந்த மகிமை அப்படிதான் வசனம் சொல்லுது, அதை நீங்கள் உற்று நோக்கணுமா. எப்படி இருக்கு வசனம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அதை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எதை பார்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். எப்போ பார்த்தாலும் சினிமாவை, சீரியலை, நான் சொல்லுவேன் ஐயமார்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், எப்போ பார்த்தாலும் நியூஸ் பார்க்காதீங்க. நியூஸ் ஒன்று சினிமா இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் நியூஸ் பார்க்க அந்த நியூஸில் இந்த அரசியல் செய்திகளை கேட்க அரசியலில் என்ன நடக்குது, ஒருத்தங்க இன்னொருத்தரை பற்றி என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆப்போனன்ட் பார்ட்டி பற்றி என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் அதாவது உங்களுக்கு அரசியலே தெரிய வேண்டாம், உலகமே தெரிய வேண்டாம் நான் சொல்ல, ஆனால் அதையே பார்த்துக்கிட்டு இருக்காது. ஹல்லேலூயா. நீங்கள் அதை பார்க்க ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக மாறிடுவீங்க. யாரை பார்த்தாலும் திருட மாதிரியே இருக்கும். அப்படி தானே? போலீஸ் யூனிஃபார்ம் போட்டால் யார் இவன் திருடனா தான் அவங்க பார்ப்பாங்களே. ஏன்னா அந்த உடை அப்படி கரெக்டாக இல்லைங்களா? ஒரு டாக்டராக இருப்பாங்கன்னா இன்னும் உங்கள் கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குது அப்படி. ஒரு டென்டிஸ்டாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பல்ல தான் பார்ப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், பல்ல தான் பார்ப்போம். ஒருத்தர் பேசிட்டு இருந்தால் அவங்க பல்ல பார்த்துட்டு இருப்பாங்க. தான் என்ன அப்படிதான். நம்ம எதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோமோ அதாகவே நம்ம மாறுவோம். பக்கத்து வீட்டு அக்கா கூடவே பேசிட்டு இருந்தா பக்கத்து வீட்டு அக்கா மாதிரியே நீங்கள் மாறிடுவீங்க. உங்கள் சுபாவம், உங்கள் பேச்சு அப்படியே ஆகும். அப்போ இந்த வருஷம் 2026 அற்புதங்கள் நடக்கும் சிஸ்டர். ஸ்விஃப்ட் கிடைக்கும், வேகம் கிடைக்கும், மிராக்கிள்ஸ் எல்லாமே நடக்கும் சிஸ்டர். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் கர்த்தரை நீங்கள் பார்க்கணும். அவர் மகிமையை கண்ணார் ஏறி வாங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஏறி வாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏறி வாங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அன்னைக்கு மோசேவை மட்டும்தான் அழைச்சார், இன்னைக்கு மொத்த பேரும் அழைக்கிறார். வாங்க, நீங்கள் போய் வாட்சி பாருங்கள். நீங்கள் வந்தீர்கள், எங்கே வந்தீங்க? சீனாய் மலையினிடத்திற்கு. ஹல்லேலூயா. சீயோன் மலை, அவருக்கு சீனாய் மலை, நமக்கு சீயோன் மலை. சபை எங்கே வந்திருக்கு தெரியுமா? சபை சீயோன் மலைக்கு ஏறி வந்திருக்கிறது. அப்போ நீங்கள் ஏறி வரணும். ஏறி வந்து என்ன செய்யணும்னா கர்த்தரையே பாருங்க. ஹல்லேலூயா.
தேவ சமூகத்துக்கு போன இது வேணும் அது வேணும்லாம் கேட்காதீங்க. கண்ணை மூடி, அப்பா என்மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் அதிகமா என்மேல் மகிமை இறங்கணுமே. இந்த பாட்டு தெரியலன்னா நீங்கள் போய் யூடியூப்பில் மகிமை அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதை கேட்டு பாருங்கள். ஓகே, டாக்டர் பிரவீன் வெற்றி செல்வன்ற ஒரு தேவ மனுஷன் மூலமாக இந்த பாட்டை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. டெஃபினெட்லி பிகாஸ் மகிமை நமக்கு வாக்குத்தத்தமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பாட்டை நீங்கள் காற்று. ஏன்னா காலையில் அருமையான பாஸ்டர் சொன்னாங்க, எங்கள் சர்ச்சில் ஒரு லைன் பண்ணால் அடுத்த லைன் அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. எங்கள் சர்ச்சுக்கு வந்து புது பாட்டே கிடையாது அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் இப்போயும் இந்த பாட்டை நீங்கள் புது பாட்டாக பார்க்காம உங்கள் அனுபவமாக இந்த பாட்டு மாறணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஏறி வாங்க. ஏன் தெரியுமா? அவரை பார்க்க இயேசுவை போல மாறணும். எத்தனை பெரிய விஷயம்லாம் இல்லை, எவ்வளோ இயேசுவை பார்த்துட்டே இருக்கீங்களோ அவ்வளோ அவரை மாதிரி ஆறு. தனி அறைக்கு போய் கர்த்தருடைய சமூகத்தை மகிமை பார்க்க உங்களுக்குள்ள அந்த க்ளோரி வரும். நீங்கள் இயேசுவை சுமக்க ஆரம்பிச்சு நீங்கள் நடந்து போனாலே அந்த பிரகாசம் மற்றவர்களுக்கு தெரியும். கனம், மேன்மை, மகிமை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பின்னாடி வரும். அப்போ இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கூட்டு பிரார்த்தனைகளை செய்யுங்கள், கூடி ஜெபிங்கள், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த வருஷத்தில் முயற்சி எடுத்து தனியே மலையின் மேல் ஏறி கர்த்தருடைய மகிமையை கண்ணார காண போறீங்க. நீங்கள் கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு தருவார், கேட்டால் உங்களுக்கு அவரை வெளிப்படுத்துவார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது உலக பிரகாரமான காரியத்திற்கு மாத்திரமல்ல. அப்பா மோசே கேட்டார், நான் உங்கள் மகிமை பார்க்கணுன்னு. உடனே கர்த்தர் தன் மகிமையை காண்பித்தார். பழைய ஏற்பாட்டில் தட் இஸ் இம்பாசிபிள். ஆனாலும் கண்மனையில் வெடிப்புல வச்சு கரத்தினால மூடி தன் பெண்புறத்தை காண்பித்தார். அதை பார்த்தே மோசே அவ்வளோ பிரகாசமாக இருந்தார்னா, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு திரை சீலை கிழிக்கப்பட்டிருக்கிறது. மேலேருந்து கீழே விட்டும் கர்த்தர் திறந்தார். உள்ளே போங்க, தைரியமாக கிருபாசன தண்டைக்கு போங்க, போல்டாக போங்க. ஐயோ கர்த்தர் என்னை மன்னிப்பாரா, கர்த்தர் என்னை வெறுத்திருப்பாரே, நான் இவ்வளோ நாள் ஜெபிக்கவே இல்லையே, இப்போ நான் உள்ளே போனால் கர்த்தர் என்னை அக்செப்ட் பண்ணுவாரா? எது தடையாக இருந்தாலும் உதறி தள்ளிட்டு ஓடுங்க. ஏன் தெரியுமா? அவர் தன்னை வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய மகிமை வெளியரங்கமாக ஆயத்தமாக இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள கிருபா பாத்திரங்கள் ஆயத்தமா? கிருபா பாத்திரங்களுக்கு தான் தன்னுடைய மகிமையை கர்த்தர் காண்பிப்பார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் க்ளோரி. அல்லேலூயா. பெரிய பரிசுத்தவானா இருந்தால் தான் கர்த்தர் என் மகிமையை காண்பிப்பார். இல்லை, கிருபை இருக்கு, நீங்கள் கிருபையின் பாத்திரங்கள், உங்களுக்கு அவருடைய மகிமையை கர்த்தர் காண்பிப்பார். எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரெடி ஆயிட்டீங்க? ஒன்று உலக பிரகாரமான சுகம், மிரக்கல், அற்புதம், அது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய மகிமை. அல்லேலூயா. எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? காற்றா மழையா அக்கினியா என் மேல் இறங்கணுமே, காற்றா மழையா அக்கினியா என் மேல் இறங்கணுமே. இப்போ இந்த ஒரு நிமிஷம் யாருக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களோ, வியாதிகள் உங்கள் சரீரத்தில் இருக்குன்னா நீங்கள் கையை உயர்த்தலாம். சுகம் வேணும்னு நினைக்கிறவங்க கைகளை உயர்த்தலாம். கஷ்டங்கள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறவர்கள், பாடுகள் வழியாக, தாமதங்கள், டிலே, என் வாழ்க்கையில் எல்லாமே டிலே ஆகிட்டுருக்கு, ஒரு வேகமே இல்லை, நிறைய தடை என் லைஃப்பில், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியல, என்னுடைய பிஸ்னஸில் போக முடியல, என் படிப்பில் என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியல, எனக்கு முந்தி ஓடுகிற அநேகரை நான் பார்க்குறேன். ஓ, எனக்கு குதிரை இல்லை, எனக்கு ரதம் இல்லை, எனக்கு அவங்கள மாதிரி ஒரு அப்பா அம்மா இல்லை, எனக்கு அவங்கள மாதிரி பணம் இல்லை, எனக்கு அவங்கள மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ரதங்களும் குதிரைகளும் உடையவன் செய்ய முடியாததை, சேர முடியாத மலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்க இன்றைக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த ஒரு வேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்க. நல்லா அந்நிய பாஷையில் பேசுங்க. அந்நிய பாஷையை பேச பேச உங்களுக்குள் ஒரு தேவ பலன் இறங்கி கொண்டிருக்கிறது. நான் கர்த்தருடைய அதிகாரத்தின் பேரில், கர்த்தருடைய வேலைக்காரியாக, கர்த்தருடைய பிரதிநிதியாக இந்த இடத்தில் இருக்கிற எல்லா பலவீனமான மனிதர்களுடைய சரீரங்களுக்குள்ளாக தேவ பலன் இடை கட்டுவதாக, தேவ பலன் இடை கட்டுவதாக. கர்த்தருடைய மகிமை உண்டாகணும். ஒரு ஹீலிங் வழியாக மாம்சமானவர்கள், உங்க குடும்பத்தில் உங்க மருத்துவர்கள், நீங்க வியாதிக்காரர்கள் கேள்விப்பட்டவர்கள், கர்த்தர் சுகம் தந்தாருன்னு கர்த்தருடைய மகிமை உங்க சரீரத்தின் வழியாக,
உங்க வியாதியின் வழியாக கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகுது. உங்க பாடுகளின் வழியாக கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகுது. உங்க பிரச்சனைகளின் வழியாக கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற சவால்கள் வழியாக கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. கஷ்டப்பட்டு தண்டு வலிக்கிறீங்களா? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். இதுவரையிலும் நீங்க பார்த்திராத ஒரு இயேசுவை பார்க்க போறீங்க. இதுவரையும் நீங்க அனுபவித்திராத ஒரு வேகத்தை அனுபவிக்க போறீங்க. இதுவரையும் நீங்க கேட்டிராத ஒரு மிரக்கலை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை தேவ ஜனமே உனக்கு கர்த்தர் செய்வார். இதுவரையிலும் எந்த ஜாதியினிடத்திலும் இதுவரை எந்த ஜனங்களுக்கும் செய்யாத, இதுவரை எந்த ஜாதியும் பார்த்திராத, எந்த கோத்திரமும் பார்த்திராத, எந்த எல்லையும் பார்த்திராத அற்புதத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். கட்டிகளை மறைய செய்து கொண்டிருக்கிறார். ரத்தத்தில் இருக்கிற எல்லா மாற்றங்களையும் கர்த்தர் சீரமைத்துக் கொண்டிருக்கிறார். உறுப்புகளில் ஒரு விடுதலை, வெளி அவயவங்கள் ஒரு விடுதலை, ஸ்கின்ல ஒரு விடுதலை. மருத்துவர்கள் ஆபரேஷன் சொன்னிருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, கத்தி படாம உன்னுடைய சரீரத்தை கர்த்தர் சுகத்தினால் இடை கட்டுகிறார். நீ ஒரு டிவைன் ஹீலிங், ஒரு டெலிவரன்ஸை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கர்த்தருடைய விரல் நம் நடுவில் வந்திருக்கிறது. தேவனுடைய விரல் நம் நடுவில் வந்திருக்கிறது. தீய சொப்பனங்கள், பொல்லாத ஆவியின் போராட்டங்கள், இருளின் பயங்கள், அந்தகாரத்தின் வல்லமைகள், மரண கட்டுகள் உங்களை பயமுறுத்துதா? நீ செத்துருவே அப்படின்னு உங்க காதுகள்ல சத்தம் கேக்குதா? இல்ல, நீ சாவது இல்லை, நீ சாவது இல்லை, நீ சாவது இல்லை. நீ யார்? அவர் மகிமை இன்னது என்று லாசருவே, கர்த்தருடைய மகிமை உன் சரீரத்தின் வெளியரங்கமாகும். தாமதிக்கிறாரோ? தாமதம் கர்த்தருக்கு தடையல்ல. அந்த தாமதம் இதுவரை எந்த ஜாதியும் பார்த்திராத நாற்றம் எடுத்த சரீரத்தை உயிர்ப்பிக்க போகுது. உங்க வாழ்க்கையில நாற்றம் எடுத்திருக்கிற, உங்க வாழ்க்கையில தாமதத்தினால நாற்றம் எடுத்திருக்கிறவைகள் எல்லாம் ஜீவன் பெறுகிற லைஃப். I speak life, I speak life. ஒரு வேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சில குடும்ப தலைவர்களுக்கு ஒரு வேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சில வாலிப அண்ணமாருக்கு ஒரு வேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பின்புலம் இல்லாமல் கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். மொர்தேகாய், அரண்மனையில் உன் கால் பதிக்கும். வாசலில் இருக்கிற நீ அரண்மனையின் அழைப்பை பெறுவாய். I am telling you, there is a call coming. ஒரு அழைப்பு வருகிறது. ராஜா உன்னை அழைக்கிறார். யோசேப்பே, எழும்பு, வஸ்திரத்தை மாற்று. ராஜாவிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. மொர்தேகாய், எழும்பு, ராஜாவிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. ஒரு அழைப்பு வருகிறது. There is a call coming. ராஜாக்களிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. மக்களிடத்திலிருந்து உனக்கு ஒரு அழைப்பு வருகிறது. உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவர்களிடத்தில் அழைப்பு வருகிறது. ஒரு சில பேருக்கு வெளிநாட்டுகளில் இருந்து அழைப்பு வருகிறது. There's a letter coming, there's a call coming. வெளிநாட்டுகளில் இருந்து வாய்ப்புகள் திறந்து வருகிறது. கர்த்தர் உனக்காக 2026 அழைப்பு வருகிறது. பெற்றுக்கொள். உங்களை விட படித்தவர்கள் தொட முடியாததை நீங்கள் தொடுவீர்கள். உங்களை விட டிகிரி இருக்கிறவங்க செய்ய முடியாததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். டிகிரியே இல்லாமல் செய்வார். டிகிரி இல்லாமே உங்களுக்கு செய்வார். ரதங்கள் இல்லாமே நீ ஓடுவ, குதிரை இல்லாமே நீ ஓடுவ, முந்தி ஓடுவ. நீ கரலதரலி லெலெலெல செபலோ மிகலதரவலா ஷிரேதே செரா. முடிந்தவர்கள் அப்படியே முழங்கால் படிடு. முடிஞ்ச அப்படியே முழங்கால் படிட்டு, அப்படியே அந்நிய பாஷை பேசிட்டே முழங்கால் படிடு. நீ கரதரலலதரபலோ நீஷலகதர நிகரதரா. கர்த்தர் செய்வார்.
இன்னைக்கு கர்த்தர் எதையெல்லாம் சொல்றாரோ இந்த வருஷத்துல அதை செஞ்சிருவாரு. அம்மா ஒரு வேகத்தை கொடுத்துட்டாரு. அம்மா உங்க கால்களை மான் கால்கள் போல மாத்திட்டாரம்மா. இதுவரையும் ஏற முடியலையே, இதுவரையும் நான் முயற்சி செஞ்சேன், ஏறி ஏறி வழுவி கீழே விழுந்தேன். நான் ட்ரை பண்ண சிஸ்டர், ஆனா வழுக்கி கீழே விழுந்தேன். நான் ட்ரை பண்ண சிஸ்டர், ஏற முடியலையே. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு மான் கால்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. உயர்வான ஸ்தலங்களுக்கு ஏறுவதற்கு மனித கால்களால் முடியாது, மான் கால்களால் முடியும். மனுஷ பலத்தினால செய்ய முடியாதத தேவ பலத்தினாலே இந்த வருடத்தில் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். மனித கால்கள் ஏற முடியாத மலைகளிலே மான் கால்களை கொண்டு நீ ஏறுவாய், நீ ஏறுவாய், நீ ஏறுவாய். புதிய கால்களை பொருத்துகிறார். கர்த்தருடைய கரம் உன்மேல் இறங்கி இருக்கிறது. இன்னும் அதிகமா அப்பா, ஆசைப்படுறவங்கலாம் ஆசைப்படுறேன். எதை ஆசைப்படுறேமா? உங்களை பார்க்க ஆசைப்படுறேன். மோசே சீனாய் மலையில் பார்த்த அந்த மகிமையை என் ஜெப அறையில் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். மோசே சீனாய் மலையில் பார்த்த அந்த மகிமையை என் வீட்டிற்குள் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். சபையே, சபையே, ஏறி வா என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஏறி வா, ஏறி வா, ஏறி வா. உன்னோடு நடந்த இயேசு, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகத பார்க்கணும். பேதுரு, நீ பார்க்காத ஒரு இயேசு அந்த மறுரூப மலையில பாப்ப. நீ உன்னோடு நடந்த இயேசு தான், ஆனா நீ பார்க்காத ஒரு இயேசுவை அந்த மறுரூப மலையில பார்ப்ப. பேதுரு பார்த்தாரு, யோவான் பார்த்தாரு, யாக்கோபு பார்த்தாரு. இதுவரையிலும் நீங்கள் பார்க்காத ஒரு மகிமையை 2025 நீங்கள் பார்ப்பீர்கள், பார்ப்பீர்கள். இயேசுனுடைய மகிமையை பார்ப்பீங்க. 2 கைகளை உயர்த்தி, என்மே மகிமை இறங்கணுமே. இறங்க இறங்க ஒரு மறுரூபம் ஆகுது. இயேசுவை பார்க்க இயேசுவை போலவே நீங்க மாற போறீங்க. இயேசுவை போல பார்க்க போறீங்க, இயேசுவை போல பேச போறீங்க, இயேசுவை போல செய்ய போறீங்க. என்மே மகிமை இறங்கணுமே. ஆசைப்படுங்க. உங்க மனதில் ஒரு ஆசை எழும்ப நான் விரும்புகிறேன். ஆசைப்படுங்க. உங்களை பார்க்கணும்ப்பா. நான் அற்புதத்தை பார்க்கறதுக்கு மேல உங்களை பார்க்கணும்ப்பா. நான் உங்களை பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணும், உங்க மகிமையை உற்று பார்க்கணும்.